நம்ம நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாமாங்க. நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு நம்ம மகாவும் சூர்யாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னோட பொண்ணு இருந்துட்டு எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவையும் மகாவையும் வாழ்த்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு பிரபா கிட்டையும் ஐஸ்வர்யா கிட்டையும் நம்ம சூர்யா மாப்பிளையும் நம்ம மகாவும் பேசிட்டு இருக்கிறத பத்தி சொல்றாங்க. அவங்க 3 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு நம்ம காயத்ரி சொன்னதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காயத்ரி இந்த மாதிரி சொல்லிட்டாலே, இது உண்மையாயிட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, எனக்கு படப்படன்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காயத்ரி கிட்ட நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு போயிட்டு கேட்குறாங்க, எதுக்காக இந்த இப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லக்கா எனக்கு தோணுச்சு அதனாலதான் சொன்னேன், இது உண்மையா இருக்கலாம் இல்ல பொய்யாவும் இருக்கலாம், ஆனா எனக்கு பயமா இருக்கு அதனாலதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்ம காயத்ரி இருந்துட்டு ராஜலட்சுமி கிட்ட சொல்லவும், ராஜலட்சுமிக்கு இன்னுமே நம்ம பயம் அதிகமாயிடுது. அதுக்கப்புறம் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவை எழுப்பவும், தாத்தா இருந்துட்டு என்னாச்சு எதுக்காக இப்ப எழுப்புற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதறி போய் கேக்குறாங்க. என்னாச்சு உனக்கு, எதுக்காக இப்படி கேக்குற, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு நிம்மதியான தூக்கம் இப்போ இருக்கு, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. நம்ம பாட்டிக்கும் ஒரு பக்கம் பயமாயிடுது, என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு, இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசினதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு பால் காய வைக்கிறாங்க. பால் காய வச்சுட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டுடுறாங்க. போட்டுட்டு நம்ம மகா கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கா கொடுக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் பாட்டிக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகவும் நம்ம தாத்தா அசந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம மகா பாக்குறாங்க. சரி தூங்கட்டும், நம்ம அப்புறமா கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாக்கு மட்டும் கொடுக்காம பாட்டிக்கு எல்லாருக்குமே கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம தாத்தா இருந்துட்டு எழுந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி விடுங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே அசந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சித்ராவும் கௌதமும் எப்படியாவது அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை நடுத்தெருவுல நிக்க வைக்கணும்னு நினைச்சா, ஆனா அவங்க இப்போ எப்படினாலையும் நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களே என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கௌதம் இருந்துட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருடா, நீ ஃபர்ஸ்ட் அவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பு, அப்பதான் அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு அனாமிகா கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேளுமா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேளுமா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு நம்ம சித்ரா கிட்ட சொல்லவும், சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட சரிடா நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா அனாமிகாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா நம்ம அனாமிகா இருந்து காலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. ஐயோ என்னாச்சு, இவ காலை கட் பண்ணி விடுறாளே, அப்ப வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அமைதியா ஆயிடுறாங்க. நம்ம மகா இருந்துட்டு ரொம்ப நேரம் தாத்தா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் தாத்தாவை என்னன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம தாத்தாவை எழுப்புவோம், தாத்தா இருந்துட்டு என்னமே ரியாக்ஷன் இல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாவுக்கு ரொம்பவே பதறி போய் கத்திடுறாங்க. கத்திட்ட உடனே வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி வராங்க. வந்த உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு. ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு டெத் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு உறைஞ்சு போற மாதிரி ஆயிடுறாங்க. ஐயோ நேத்து எப்படியோ பேசினாரே, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சா, ஐயோ மாமா என்னாச்சு மாமா உங்களுக்கு, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம காயத்ரி இருந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ராஜலட்சுமியும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குது, நடந்த விஷயத்த ஏத்துக்க முடியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அழுக ஆரம்பிச்சதுமே நம்ம சூர்யா இருந்துட்டு என்ன மகா ப்ளீஸ் அழகாத மகா அழுகாதன்னு சொல்லிட்டு நம்ம மகாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம அனாமிகா இருந்துட்டு ஐயோ நம்ம சித்ராவாலையும் கௌதமாலையும் தான் இந்த விஷயம் நடந்துச்சு, இப்போ அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாமிகா இருந்துட்டு நம்ம சித்ராக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம சித்ரா இருந்துட்டு ஒரு ரிங்லயே எடுத்துடுறாங்க. அனாமிகா நான் உனக்கு கால் பண்ண, எதுக்காக கட் பண்ணி விட்ட அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட கேட்கவும், உங்களால இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாலயா, என்ன பெரிய விஷயம், என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு கேட்கவும், நம்ம அனாமிகா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா இருந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ என்ன சொல்றீங்க, மாமா இறந்துட்டாரா
அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி வை நான் அங்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட போயிட்டு கௌதம் நம்ம தாத்தா இறந்துட்டாராண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே கேஷுவலா என்ன இறந்துட்டாரா, சரி விடு போய் சேர்ற வயசு தானே போய் சேர்த்த விடு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேசவும், என்னடா கௌதம் இப்படி எல்லாம் பேசுற, என்ன இருந்தாலும் உன்னை வளர்த்துறடா அவரு எவ்வளவு எப்படியெல்லாம் பார்த்திருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட சொல்லவும், என்னம்மா ஈவு இறக்கம் இல்லாம நீ வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு இதனாலதான் அவரு செத்தாருன்னு உனக்கு தெரியும், அப்புறம் எப்படிமா நீ இப்ப ஈவு இறக்கமா எல்லாம் பாக்குற அப்படின்ற மாதிரி நம்ம சித்ராவை பார்த்து கேட்கவும், சித்ரா இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் நான் சாகடிக்கிற அளவுக்கெல்லாம் போக மாட்டேன்டா, எனக்கு அவங்க இறந்துறதே ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீயும் வரியாடா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட கேட்கவும், அந்த ஆளெல்லாம் பாக்குறதுக்கு நான் எதுக்குமா வரேன், நான்லாம் வரல, நீ போறதா போக கட்டி இரு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேசுறவும், நம்ம கௌதம பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த ஒரு நிலைமை வந்தாலும் இப்படிதான் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற எண்ணம் நம்ம சித்ராக்கு வர ஆரம்பிச்சிருது. ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவை போய் மாமனாரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்ட உடனே வீட்டுல இருக்கிற நம்ம கோடீஸ்வரி வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி அழுதுகிட்டே இருக்காங்க. இனிமேல நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க இல்லாம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தாவை பிரிய முடியாம நம்ம பாட்டி இருந்துட்டு, என்னங்க உன்னை சாக அடிச்சிட்டானா நீங்க, அந்த பாவி பையன் அவன் என் கையில சிக்கனா அவன் சும்மாவே விட மாட்டேங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம பாட்டி. நம்ம பாட்டிய நம்ம சூர்யாவும் நம்ம மகாவும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாரு சூர்யா தாத்தா எந்த நிலைமையில இருக்கிறாருன்னு பாருடா, இவரு இப்படி இருக்கிறவரா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பாட்டி இருந்துட்டு சமாளிக்கவே முடியல, தன்னோட புருஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நிலைமை எனக்கு வரும்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு அந்த கௌதம நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கொடூரமா கோவமா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க ஐயா, நீங்க எழுந்து வந்துருங்க ஐயா, நீங்க இல்லாம கண்டிப்பா அந்த வீடு சந்தோஷமா இருக்காது ஐயா, நீங்க ப்ளீஸ் எழுந்து வந்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அம்மா அழுகாதம்மான்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம தாத்தாக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்த உடனே நம்ம தாத்தா இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒருத்தரா வீட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு நேரம் ஆக ரொம்பவே பதறி போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு ஐயோ இதுதான் நான் உங்க கூட இருக்கிற கடைசி நாளா, அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது, நீங்க எழுந்து வந்துருங்க, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே நம்ம பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களும் இதேதான் சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, நீங்க இல்லாம கண்டிப்பா இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கவே இருக்காது ஐயா, சீக்கிரமா நீங்க எழுந்து வந்துருங்க ஐயா, உங்களுக்கு எதுவுமே ஆவல ஐயா, நீங்க எழுந்து வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா, நீங்க எழுந்துருங்க, உங்களுக்கு எதுவும் ஆவல, எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம தாத்தா திரும்ப வரமாட்டாரு அப்படின்றத நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே ஏத்துக்கவே முடியல. நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.